ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு மில்லட்ஸ் ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் 2 ராடு ஃபங்க்ஷனில் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் எப்பயும் போல் ப்ரீஹீட்க்கு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எப்பயும் போல் டார்க் காம்பவுண்ட் போட்டு பட்டரை போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட சாக்லேட் வந்து கட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்கள், உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து மிக்ஸ் ஆகி வரணும். அடுத்தது நம்ம முட்டையும் சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் சர்க்கரையை அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சர்க்கரை கூட ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு மூடி, அந்த மூடியில் ஒரு மூடி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரும் எக்கும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். பாருங்கள், உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வருதுன்ட்டு. பாருங்கள், உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வரணும். அடுத்தது நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் மிக்ஸும் எக் மிக்ஸும் சேர்த்து ரெண்டையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்கும் சாக்லேட்டும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு மாதிரி வளவளன்னு எக்கு எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சியில் வரும். பாருங்கள், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம மாவு வந்து சலித்து எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சலித்து எடுத்துகிட்டு டைரெக்டாக ஒரு டைம் சலிச்சிக்கிறேன். இதில் வந்து மைதாவும் கொக்கோ பவுடரும் சேர்த்து போடுவாங்க. நம்ம வந்து மைதா போடலை, மிக்ஸ்டு மில்லட்ஸ் தான் போட்டிருக்கோம். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ராகி, கம்பு, கோதுமை, சோளம், இது 4மே போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாருமே வந்து ராகினா ராகி மட்டும்தான் போடுவாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு செஞ்சுருக்கோம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உங்களுக்கு நார்மல் ப்ரௌனியை விட இந்த ப்ரௌனி நல்லாவே இருக்கும் டேஸ்ட் வைஸு. பாருங்கள், உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணணும். போட்டு ரொம்ப வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது பேட்டரை. எப்பயுமே ப்ரௌனிக்கும் சரி கேக்குக்கும் சரி நீங்கள் ஓவர் மிக்ஸ் பண்ணவே கூடாது. பேட்டரை ஹார்டாகிடும். அதேமாரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எந்த ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸும் அதில் இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் சைட் பை சைடு ட்ரே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நம்ம வந்து இதில் 2 வேரியண்ட் வந்து பண்ண போகிறோம். அதனால் ஒரு சைடு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சைடில் வந்து நம்ம இந்த பேட்டரை வந்து போட்டு மேலே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். இல்லை எது வேணுமோ சொன்னீங்கன்னா நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம கஸ்டமைசேஷன்லாம் பண்ணி தரலாம். இப்போ வந்து நம்ம அதை எடுத்து ஓவனில் வச்சுக்கலாம். சேம் 180 டிகிரி செல்சியஸ்லேயே டாப் அண்ட் பாட்டம் ஃபங்க்ஷனில் வச்சுக்கோங்க. அப்புறம் 20 to 25 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஓடிஜி பொறுத்து உங்களுக்கு பேக் ஆகி வர டைம் வந்து வேரியண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான் 25 மினிட்ஸ் எனக்கு வந்து பேக் ஆகி கரெக்டாக வந்துச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வெளியே எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ மாய்ஸ்டராக இருந்துச்சு. மேலே க்ரிங்கிள் டாப்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா க்ரிங்கிள் டாப்பில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதில் வந்து நம்ம 1/4 கிலோ தான் செஞ்சோம். நம்மளுக்கு 300 கிராம் வந்திருக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு 1/4 கிலோன்னா 1/4 கிலோவே வராது. எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் தான் வரும். பாருங்கள், உங்களுக்கு பீஸ் போட்டு காமிக்கிறேன் எவ்வளோ மாய்ஸ்டராக ஃபஜ்ஜியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு டைமாச்சும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ப்ரௌனி அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் நார்மல் ப்ரௌனியோட இந்த ராகி ப்ரௌனி இல்லை மிக்ஸ்டு மில்லட்ஸு இல்லை தனித்தனியாக உங்களுக்கு கம்பில் வேணும், ராகியில் வேணும், வீட்டில் வேணும், இல்லை மற்ற மில்லட்ஸில் எதுலையாவது வேணும் அப்படின்னாலும் கருப்பு கவுனி அரிசி இந்த மாதிரி எதில் வேணும்னாலுமே நம்ம செஞ்சுக்கலாம். சோளம் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கிறது வந்து எல்லா மில்லட்ஸும் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதை விட இது நல்லாவே ஃபஜ்ஜியாக இருக்கும். நம்மளுக்கு நார்மல் ப்ரௌனியோட மில்லட்ஸ் ப்ரௌனி வந்து இன்னுமே சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ மாய்ஸ்டராக இருந்துச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மாய்ஸ்டராக இருக்குது. பாருங்கள், அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், நல்லாவே இருந்தது. பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்தை.